AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் robots.txt XML ஃபைலை எப்படி பிளாக்கர் வெப்சைட்டில் செட் பண்ணுவது என்பதையும் கூகுள் சர்ச் கன்சோலில் பிளாக்கர் வெப்சைட்டை ஆட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கஸ்டம் robots.txt செட்டிங்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 or 6 போஸ்ட்டுகளாவது உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருக்கணும். பிளாக்கரில் போஸ்ட் எப்படி எழுதுவது என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிளாக்கருக்கு டொமைன் வாங்கிட்டு நீங்கள் பிளாக்கர் ரன் பண்ண போகிறீங்கன்னா டொமைன் வாங்கி செட் பண்ணிட்ட பிறகு இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கஸ்டம் robots.txtயை எப்படி ஆட் பண்ணுவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு கூகுள் சர்ச்சில் பிளாக்கர் சைட் மேப் ஜென்ரேட்டர்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த labnal.orgங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டுக்கான URL கொடுத்து ஜென்ரேட் XML சைட் மேப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் மேப்க்கான XML ஃபைல் ஷோ ஆகும். அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாக்கர் பேஜுக்கு வந்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா க்ராவ்லர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே உள்ள எனேபிள் கஸ்டம் robots.txtங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு கஸ்டம் robots.txtங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் காப்பி பண்ண XML ஃபைலை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள கூகுள் சர்ச் கன்சோலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் கன்சோல் வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டொமைன் வாங்கி பிளாக்கர் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய டொமைன் URLையும், நீங்கள் டொமைன் எதுவும் வாங்கலைன்னா உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்கான URLையும் இந்த இடத்துல கொடுத்துட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை சர்ச் கன்சோல் வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபைடுன்னு ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள கோ டு ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட் கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் ஆகிடும். அடுத்து இந்த இடத்துல உள்ள சைட் மேப்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைட் மேப் .xmlனு டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை போஸ்ட் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல காட்டும். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த கஸ்டம் robots.txtல இந்த adam.xmlல இருந்து 500 வரை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக என்றால் கூகுளில் உங்களுடைய பேஜஸ் இண்டெக்ஸ் பண்ணுவதற்காக. கூகுளில் உங்களுடைய போஸ்ட் இண்டெக்ஸ் ஆகியுள்ளதா அல்லது ஆகவில்லையா என்பதை எப்படி செக் பண்ணுவது என்பதை பற்றியும், இண்டெக்ஸ் ஆகாமல் இருந்தால் அதை எப்படி இண்டெக்ஸ் பண்ண வைப்பது என்பதை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். robots.txtயில் யூசர் ஏஜெண்டில் இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வெப்சைட் ஆனது எல்லா வெப்சைட்டுகளிலும் க்ராவ்லர் ஆகும். அதாவது கூகுள், பிங், யாகு, MSN போன்ற அனைத்து வெப்சைட்டுகளிலும் உங்களுடைய வெப்சைட் ஆனது க்ராவ்லர் ஆகும். க்ராவ்லர் என்பது சர்ச் இன்ஜினில் உங்களுடைய வெப்சைட் ஷோ ஆவது. அடுத்து டிஸ்அலோவ் என்னும் ஆப்ஷன் எதற்காக என்றால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை மட்டும் யாரும் பார்க்கக்கூடாது என்று கண்டிஷன் கொடுப்பது. அடுத்து அலோவ் ஆப்ஷன் எதற்காக என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபைலை டிஸ்அலோவ் கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த குறிப்பிட்ட ஃபைலில் உள்ள குறிப்பிட்ட ஃபோல்டரை மட்டும் மற்றவர்கள் பார்க்கலாம் என கண்டிஷன் கொடுக்க பயன்படுவது தான் இந்த அலோவ் ஆப்ஷன். அடுத்து இந்த சைட் மேப் ஆப்ஷன் எதற்கு என்றால் நம்முடைய வெப்சைட்டில் எத்தனை பேஜஸ் உள்ளது என்பதை ஷோ பண்ணும். மேலும் கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணுவதற்கும் இந்த சைட் மேப் மிகவும் முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.